அது அப்படியே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் 100 முறை சொல்லியிருக்காரு. நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதுதான் சொல்லுவோம். அதை அப்படியே சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லாதே செய்வோன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்று அந்த ஸ்லோகன் கூட சொந்தமாக சொல்ல மாட்டீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இவருடைய சொல்லான்னு சொல்லி யாருங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தா? திரு சீமானுங்க. போகிற இடம் பூரா எங்கள் ஐயன் வள்ளுவன் வந்து சொல்லியிருக்காருன்னு பிறப்புக்கும் எல்லாருக்கும் சீமான் சொல்லிட்டு இருந்தாருங்க. அதை எடுத்துகிட்டு என்னுடைய டேக்லைன் வச்சுக்காருங்க. நான் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு சொன்னேன், ஒரு மிக்சி கிரைண்டர் வச்சிருக்காரு அப்படின்னு. யார் என்ன வச்சுருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுறாரு. போட்டு ஒரு கலந்து அடிச்சு புதுசாக அவனு கொடுக்குறாரு. என்னங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன அதெல்லாம் பார்க்காத அப்படின்னு அடிச்சு கொடுத்தாரு. இவ்வளோதான். ஐ டோன்ட் சீ. நான் வந்து கொஞ்சம் கூட மனசில் சலனம் இல்லாமல் எந்த விதமான வேறு உணர்வுலாம் சொல்லேன். ஏதாவது ஒன்று புதுசு சொல்லுங்கன்ற. வேறு தமிழ்நாட்டில் கட்சிகள் சொல்லாத ஒன்று புதுசு சொல்லியிருக்காரு. என்னங்கிற நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 15 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் அரசுடைய திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க அரசு ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரல, ஜெகன்மோகன் ரெட்டி வந்துருச்சு. கடந்த முறை ஆட்சிக்கு வந்தபோது அவர் சொல்லியிருந்தார், இந்த வெள்ளச்சட்டையை காக்கி பண்ணி இப்போ அரசியல்வாதி பூரா ட்ரெண்டாக போட்டு போகிறேன், அதை முதல்ல வெள்ளச்சட்டை காக்கி பண்ணி போட்டது ஜெகன்மோகன் ரெட்டி தான். அவர் யங்ஸ்டர்ஸ் வந்து யூத் பொலிட்டிஷியன் பூரா அதை கொடுத்தாரு. அதை இப்போ எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. அந்த சட்டை, அந்த பேண்ட், அந்த கட்சியோடைய அந்த தேர்தல் அறிக்கை